நாங்கள் வந்தால் எங்கள் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கும், நாங்கள் சிறப்பாக ஆட்சியை நடத்துவோம், அதேபோல் பொது அமைதிக்கு வந்து பங்கம் விளைவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு, அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னார். ஆனால் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா இந்த சட்டம் ஒழுங்கு தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்ஸ் சொல்லுவாங்க, அதை வந்து அதிகப்படுத்தும். இப்போ ஒரு ஏரியாவில் வந்து ஒரு கொலை நடக்குதுன்னா அந்த ஏரியாவே வந்து பதட்டமாகும். ஓகேவா? அது சுற்றி இருக்கிற எல்லா இடங்கள்லையும் வந்து கொஞ்சம் பதட்டமாகும். அதோட தாக்கம் வந்து உங்கள் தேர்தல் தான் எதிர்கொள்ளும். அது வெளியே தெரியாது. இப்போ போயிட்டு சர்வே எடுக்கிறாங்க, திமுக தான் வெல்லும், 200 தொகுதிகளில் வெல்லும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் சுத்த போய். உண்மையாகவே வந்து ஒரு இஷ்யூவால் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் சர்வே எடுக்கணும். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, இந்த ஆட்சி எப்படி பார்க்குறீங்க, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா வச்சிங்களேன், அவங்க வந்து அவங்க சொந்த அனுபவத்தில் வந்து சொல்லுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க, போன ஆட்சி எப்படி இருந்துச்சு, இந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது தொடர்பாக வந்து அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விரிவாக வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு.